வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குயிக் அண்ட் ஹெல்த்தியாக பாலக் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலக் சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் கீரை, நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதுதான் வந்து பாலக். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த கீரையை வந்து போட்டு ஒரு 1 மினிட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவில் உப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு சேரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த உப்பு மிளகாய் தூளும் நல்லா எல்லா மாவுலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா பிளான்ச் ஆகிட்ருக்கும். ஜஸ்ட் ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து வடித்து கீரையை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் ரெடியாக போட்டு வச்சுக்கோங்க. கீரை நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஸோ இந்த பாலக் சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம தொட்டுக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம அப்படியே கூட சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த சப்பாத்தி மாவில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு அந்த கீரை பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி வந்து அந்த பாலக் வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு 2 டிப் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி மாவு நல்லா ஒரு பேஷனில் நீங்கள் இந்த மாதிரி பிசையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிசைய வந்து நல்லா வாட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மடக்கி நீட் பண்ணி விடணும். நல்லா மாவு வந்து இந்த மாதிரி நம்ம கைகளால் நீட் பண்ணி விடும்போது நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஊறும் போது நல்லா சாஃப்டான சப்பாத்தி வந்து கிடைக்கும். இந்த 2 டிப்பும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், உங்கள் மாவு பார்க்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நான் கீ ஆட் பண்ண பார்த்தீங்களா, நீங்களும் அந்த கீயை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து நல்லா சாப்பிடும் போது நல்லா வாசனையாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நல்லா ரவுண்டாக வந்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு ஸ்கொயராகவோ இல்லை ரவுண்டாகவோ நீங்கள் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பட்டர் இல்லை கீ இல்லை நெய் இது 3த்தில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி குட்டி குட்டியாகவோ இல்லை நார்மல் பெருசாகவோ நீங்கள் போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு நான் வந்து இன்றைக்கி மீல் மேக்கர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் அண்ட் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஜோ சமையலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.